அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தேவனே, மெய் துதிக்கிறோம். ஆண்டவராக இயேசுவே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய ஆண்டை பிதாவே, உடைய கிருபையினாலும் உடைய தயவினாலும் உடைய அன்பினாலும் உடைய ஆசீர்வாதத்தினாலும் உடைய நன்மையினாலும் நிறைத்து கொடுத்திருக்கிறோம். உடைய அன்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு உடைய கிருபையில வாழ்ந்து கர்த்தாவே புறப்பட்டவர்களுடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். இந்த புதிய ஆண்டின் வாக்குத்தத்தமாக செப்பனியா புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே தேவன் அருளின அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த ஆண்டிலே நாம் ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்கிறோம். தேவனாய கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட இந்த புதிய ஆண்டிலே தேவனுடைய வாக்குத்தத்தை உறுதிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். இந்த அற்புதமான வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தோடு ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு தாண்டிலே நாம் எடுத்துக்கொள்கிறோம். உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். 2026வது ஆண்டை தேவனாய கர்த்தரையே முதன்மையாக வைத்து நாம் ஆரம்பிக்கிறோம். தேவனை முதன்மையாக ஆதாரமாக நாம் வைத்து ஆரம்பிக்கும் போது ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார். கர்த்தருடைய உள்ளத்தில் உள்ள ஒரு வாஞ்சை என்னவென்றால், தேவன் மனிதர்கள் மத்தியிலே வந்து வாசம் செய்ய அவர் விரும்புகிறார். பரலோகத்தின் தேவன், பரலோகத்திலே கோடா கோடி தூதர்கள் மத்தியிலே சேனைகளின் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலுமாக ஆராதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஆராதனை ஊற்றுதான் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட தேவனுக்கு ஒரு பெரிய விருப்பம், மனிதர்கள் மத்தியிலே வந்து வாசம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மோசேட்ட சொன்னார் பாருங்க, அவர் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. யாத்ராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனத்திலே தேவன் மோசேயை பார்த்து நேரடியாக சொன்னார், அவர் நடுவிலே நான் வந்து வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. இப்ப அதை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம கடந்து போனா நல்லா இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசே ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுவினான். இந்த ஆசாரிப்பு கூடாரம் 3 பகுதிகளாக இருந்தது. வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். வெளிப்பிரகாரத்துல பாருங்க, பலிகள் செலுத்தப்பட்டது. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, ஸ்தோத்திர பலி. லேவியர்கள் அங்கே வேலை செய்தார்கள். பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுடைய ஊழியர்கள் அங்கே வேலை செய்தார்கள். அப்பம் வைப்பதும் விளக்கு எரிவிடுவதும் துதிப்பதும் பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்பட்டது. மகா பரிசுத்த ஸ்தலத்துல பாருங்க, கிருபாசனத்தின் மத்தியிலே தேவன் வாசமாய் இருந்தார். வருஷத்துக்கு ஒரே ஒரு நேரம், ஒரே ஒரு முறை பிரதான ஆசாரியர் ஆரோனும் அவருடைய சந்ததியும் அழைக்கப்பட்ட தேவ ஊழியர்கள், தேவனுடைய பார்வையிலே வெளியேறப்பட்டவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சென்று அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தார்கள். வருஷத்துக்கு ஒரு நேரம், ஒரே ஒரு முறை. இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட பரிசுத்த வாசஸ்தலம். இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? 2026வது ஆண்டு என்பது புதிய ஏற்பாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிருபையின் காலம். இதுல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல, நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களுடைய குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பார்கள் என்று ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடி நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. இன்றைக்கு பாருங்க, நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த சரீரம் வெளிப்பிரகாரமாக இருக்கிறது, மனது பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது, நம்முடைய உள்ளான மனிதன் இருதயம் மகா பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது. இன்றைக்கு பரலோகத்திலே வாசம் செய்கிற தேவன் நம்முடைய உள்ளத்திலும் அவர் வாசமாயிருக்கிறார். வாக்கு தத்தத்தை நாம் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கலாம், முழு ஆத்மாவோடு விசுவாசிக்கலாம், தேவனாய் கர்த்தத்தில் அன்பு கூர்ந்து விசுவாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். 2026வது ஆண்டு முழுவதும் தேவன் கூட இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம், ஒரு உணர்வு நம்மை முன்னேற்றி செல்லும். முன்னேற்றமான பாதைகளிலே, ஆசிரியப்பட்ட பாதையிலே அனைத்திலும் நம்மளுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவன் நம் நடுவிலே வாசமாய் இருக்கிறார். அடுத்து பார்க்கிறோம், அவர் வல்லமையுள்ளவர். நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் இருக்கு பாருங்க, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. தேவனுக்கு பெயரே வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன் ஏன் நம்ம சொல்றோம்னா, வல்லமையின் மொத்த ஆற்றலும் அவருக்கே உரியது. ஆகவேதான் அவர் வல்லமையுள்ளவர், வல்லமையுள்ள தேவன். அப்படிப்பட்ட வல்லமை அவர்கிட்ட இருக்கிறதுனால அவர் நம்மை ரட்சிப்பதற்கும் வல்லமை அவர்கிட்ட நிறைய இருக்கு. விடுதலையாக்குகிற வல்லமை, சுகமாக்குகிற வல்லமை, பாதுகாக்கிற வல்லமை, பராமரிக்கிற வல்லமை, நம்மை வாழ வைக்கிற ஒரு வல்லமை, நம்மை பிரிசர்வ் பண்ணக்கூடிய வல்லமை அவரிடத்திலே இருக்கிறது. அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார், ரட்சிக்க வல்லமையுள்ளவர். அவர் உன் பேரில் கம்பீரமாய் மகிழ்ந்து
கடவுள் நம்ம மேல கோபம் இல்லைங்க. கடந்த கால தவறுகள் அனைத்தையும் அவர் மன்னித்திருக்கிறார். நம்மை தேவனுடைய ஆலயமாக மாற்றியிருக்கிறார். நமக்குள்ளே வாசம் செய்கிறார். கம்பீரமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்து இருப்பார். அளவிடப்பட முடியாத அன்பு அவருடைய அன்பு. ஆவியாயிருந்த தேவனை மாமிசத்திலே இந்த பூமியிலே பிறக்க வைத்து கல்வாரி சிலுவிலே மனிதனுக்காக இரத்தம் சிந்தி மரிக்க வைத்து அவரை அடக்கம் பண்ண வைத்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்பி பரலோகத்திலே அவரை உன்னதங்களிலே அவரை உட்கார செய்து அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் அனைவரையும் அவருக்கு அருகிலேயே உட்கார வைத்திருக்கிறார். இதுதான் அன்பு. அவர் தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். He will rejoice over you with joy. ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு, ஒரு பெரிய களி கூறுதலோடு கம்பீரமாய் உன் பேரில் களி கூறுவார். ஒவ்வொரு நாளும் 365 நாட்களும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம் நடுவிலே வாசம் செய்கிறார். வல்லமையுள்ளவராக அவர் இருக்கிறார். அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அவர் சந்தோஷமாய் உன் பேரில் மகிழ்ந்து நம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். யோவேல் 2வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து அற்புதமான பகுதியில் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய தேசத்தை தேவன் தாண்டிலே மிகவும் ஆசீர்வதிப்பாராக. தேசத்தை வழிநடத்துகிற தலைவர்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அனைத்து துறைகளிலும் தேவன் வளர்ச்சியை முன்னேற்றத்தையும் தாண்டிலே தந்து ஆசீர்வதிப்பாராக. அனைத்து மக்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதின் நோக்கம் தேவனாகிய கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்து களி கூறும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை துதிக்கும்படி, தேவனை உயர்த்தும்படி, தேவனை தேடும்படி, தேவனிடத்திலே ஜெபிக்கும்படி, ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். இந்த ஆண்டிலே தேவனுடைய அருள் மாறி, பரிசுத்த ஆவியினுடைய அருள் மாறி அளவிட முடியாத அளவிற்கு தேவன் ஊற்றுவார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அதிசயமாய் நடத்த அவர் வல்லமையுள்ளவர். நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதிசயமாய் நடத்த வல்லமையுள்ளவர். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் எவ்வளவு ஒரு வாஞ்சியோடு சொல்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் இரட்டிப்பான மடங்கு சொல்லுகிறார் என்றால் அவர் மேல் வைக்கிற வாஞ்சையினுடைய ஒரு பிரதிபலிப்பாக இருக்கிறது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உபாகமம் 26வது அதிகாரம் 19வது வசனத்திலே தேவனே நேரடியாக நமக்கு பண்ணியிருக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் இங்கே சொல்லப்படுகிறது. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை சிறந்திருக்க பண்ணுவேன். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனமாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? என்ன சொல்லியிருக்கிறார் இங்கே கர்த்தர்? நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை சிறந்திருக்க பண்ணுவேன் என்றும் நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அனைத்தும் இந்த ஆண்டிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் பலிப்பதாக. இந்த புதிய ஆண்டை தேவன் சகல ஆசீர்வாதங்களினாலும் சகல நன்மைகளினாலும் ஆசீர்வதித்து நமக்கு தந்தபடியால் நாம் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவரை ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்தி ஒவ்வொரு நாளும் அவரை தேடும்படி அவருடைய அன்பிலே களி கூர்ந்து மகிழும்படி இந்த ஆண்டை தேவன் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக ஆசீர்வதித்து தருவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல தகப்பனையும் துதிக்கிறோம். ஆண்டவராக இயேசுவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான இந்த ஆண்டை கர்த்தாவே மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக நீர் தந்த நம்முடைய அன்புக்காய் துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிற அன்புக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் சொன்னபடியே நீர் நிறைவேற்ற வல்லவர். ஆண்டவரே, இந்த ஆண்டை கர்த்தர் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக மிகுந்த பெருக்கமாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே. We wish you a happy new year. மாலாகாத காரியம்
ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே